ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நீதியும் உண்மையும் உள்ள பரிசுத்தமுள்ள தேவனே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறவரே, உம் சமூகத்தை நோக்கி இந்த நாளுக்குரிய மன்னாவுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களோடு கூட இடைவிடும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவர். கடந்த முறை பேசின வார்த்தைக்கு, சபையாரெல்லாம் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கோபம் யார் மேல வராம இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். ஒரு காதுல கேட்டு மறு காதுல விடக்கூடிய செவிட்டு ஆவிகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். காதுகள் திறக்கப்படட்டும். ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டோம் என்று ஒரு கடமைக்காக வாழ்கிற சபிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நீதியின் விடுதலை தரும்படி செபிக்கிறோம் அப்பா. உங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வார்த்தையை கேட்டு மறக்கிறவன் தன்னை வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வஞ்சக ஆவியிலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படத்தக்கதாக பரலோகத்தின் தேவனை நோக்கி செபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டதான பரிசுத்த தூய இரத்தத்தினாலே எல்லாருடைய மனசின் மேலே 1 பேதுரு 1:1-2 எழுதியிருக்கிறபடி மனசின் மேலே, கான்சியஸ் மேலே உம் இரத்தத்தை தெளிக்கும்படி செபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் தொழுது கொள்ளவும், மறந்து போனதுக்காக மன்னிப்பு தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிற, தகப்பன் செய்கிற அக்கிரமத்தை 3-4 தலைமுறைக்கு நீ கேட்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் வைத்து போகக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஒவ்வொருவரை மாற்றும் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்திலே செய்த பாவம் பூமி முழுவதும் சாபத்துக்குள்ளாக மாறிவிட்டதே. அதை கற்று உணர்ந்து இன்னும் தவறு செய்யக்கூடிய, துணிகரமாக துணிந்து பாவம் செய்யக்கூடிய துணிகரமான ஆவிகள், வில்ஃபுல் சின், அது எங்களை விட்டு தூரமாயிருப்பதாக, எங்களை ஒவ்வொரு விட்டு தூரமாயிருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதியா இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனின் எதிர்பார்ப்பு. தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய பெரிய காரியங்களுக்கு நம்மிடத்திலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் ஒவ்வொரு முறையும் அறிந்தும் அறியாமலும் ஒரு ஜெபம் செய்வதுண்டு. அது என்ன ஜெபம்? ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். பெரிய காரியங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும் என்று கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வதியும், எனக்கு பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டிடத்தில் விண்ணப்பிக்கிறது உண்டு, செபிக்கிறது உண்டு, கேட்கிறது உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்க்க முடியாதபடி நாம் அநேக முறை சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலேயும் ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? What God expects from us. John chapter 11 verses 40. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 40வது ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை நாம் தியானம் செய்வோம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கர்த்தர் again and again and again அந்த மார்த்தாள் இடத்திலே கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தை. மார்த்தாளுடைய வீட்டிலே ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அதிலே மார்த்தாளுடைய சகோதரன் லாசரஸ் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. 4 நாள் ஆனது மாத்திரமல்ல, லாசருவை எடுத்து கொண்டு போய் கல்லறையிலே வைத்து அழைத்து இனி அவ்வளவுதான், மரித்து விட்டார் என்று இழந்த அந்த துக்கம், ஒரு மரணத்தின் துக்கம் இந்த உலகத்திலே யாராலும் தாங்கவே முடியாது. ஒரு குடும்பத்திலே ஒரு மரணம் சம்பவித்தால் அந்த குடும்பம் எத்தனை ஆண்டுகளானாலும் அதை மறக்கவே முடியாது. அதை நினைத்து நினைத்து மனம் உடைந்து வேதனையோடு அழுது புலம்பி அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒருவர் மரித்து விட்டால் அந்த குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாறிவிடுகிறது. அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமே மாறிவிடுகிறது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக யார் அவர்களை முக்கியமாக நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது, எதிர்காலம் மாறிவிடுகிறது, சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பெரிதாய் அதிகமாய் நம்பி இருக்கிற காரியங்கள், இந்த அற்புதத்தினால எங்க வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடக்கும் என்று நம்பி, ஆண்டவரை நம்பி காணப்படுவோம். இல்லை மனுஷனை நம்பி இந்த காரியத்திற்காக காணப்படும் பொழுது அதுவும் தோற்று போய்விட்டால் அவருடைய வாழ்க்கை மிகவும் உடைந்து விடும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை, உங்களுடைய சொத்து அபகரித்து விட்டால், மற்றவர்கள் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வருமானம் சரியானபடி இல்லாத விட்டால் வாழ்க்கை மிகவுமாக சரித்திரமே மாறிவிடுகிறது. பிள்ளைகள் படிக்க முடியாது, படிப்பை நிறுத்தணும். படிப்பை நிறுத்தி அந்த பிள்ளைகள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். இல்லை பிள்ளைகள் இல்லை அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியதாய் வரும். ஏதாவது ஐயோ நான் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நினைக்கல, இந்த மாதிரியெல்லாம் நான் வேலை செய்வேன்னு நினைக்கல,
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனம் உடைஞ்சு அன்னைக்கு டிப்ரெஷனில் காணப்படுகிறாங்க. அப்படி இந்த வீட்டில் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். மன உழைந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். உடைக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல காணப்படலாம். அதே போல் உடைக்கப்பட்ட அந்த குடும்பம் உடைக்கப்பட்டு தன் சகோதரன், வாலிப சகோதரன், அந்த சகோதரன் அந்த வீட்டுக்கு ஒரு பில்லராக இருந்திருக்கலாம். அந்த வீட்டுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த சகோதரன் இல்லை. இப்போ நம்பிக்கொண்டிருந்த சகோதரன் இல்லை. தாய் இல்லை, தகப்பன் இல்லை, 2 சகோதரிகள் தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் மாத்திரமல்ல, அவர் சொந்தக்காரர்கள் எல்லாரும் மன உடைஞ்சு அழுது கொண்டிருக்கிறாங்க. தினம் வந்து ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தார், அந்த இடத்துக்கு வந்தார். இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்து சொன்னார், மார்த்தாளை பார்த்து சொன்னார், இப்போ நீ விசுவாசித்தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். எந்த கண்டிஷன்ல கர்த்தர் பேசுறாருன்னா, என்ன நடக்கும்? செத்தவங்க யாரும் உயிரோடு வந்ததில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு புரியல அவங்களுக்கு. என்ன மகிமை நடக்கும்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியல. அவங்க நினைத்து பார்க்கல. லாசரு வந்து உயிரோட வருவான்னு நினைத்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை நினைத்திருந்தால் அவனை பிதைக்காமல் அப்படியே வைத்திருப்பார்கள். அவனை போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்பிக்கை முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சது, இனி எதுவுமே நடக்காது. நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலையில ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படித்தான் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நீங்க ஏதோ நம்பிக்கை இழந்திருக்கலாம், உடைஞ்சு நிற்கலாம், நீ அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நம்மை பார்த்து கர்த்தர் பேசுகிற காரியம், நீ விசுவாசித்தால் ஒரு மகிமையான காரியம் உன் வீட்டில் நடக்க போகுது. நீ விசுவாசித்தால் உன்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு மகிமையான காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது மகிமை எப்படின்னா, எப்படி லாசரு உயிரோடு எழும்பினான். இப்ப 4 நாள் ஆச்சு. ஊரு பக்கத்துக்குள்ள ஒரு ஊரு, எல்லா ஊர்லயும் தெரியும் இவ்வளவு கிரவுடு, இத்தனை பேர் இருக்கிறாங்க. என்ன நடந்தது? அந்த வீட்டில் ஒருவன் மரித்து போய்விட்டான். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்தது. ஆனால் கர்த்தர் செய்ய போகிற அந்த அற்புதம் இன்னும் அதிக ஊருக்காக தெரிய போகிறது. இல்லை, அவனை கர்த்தர் உயிரோடையே கொண்டு வந்து விட்டார். செத்தவன் உயிரோடு வந்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல சொல்லுவாங்க, ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டார் திரும்பி வரார் சொல்றாங்க. வருஷக்கணக்கா உட்கார்ந்து அழுதாலும் செத்தவன் வரமாட்டான். ஆனா என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மகிமையான காரியத்தை பார்க்க போகிறாய். மார்த்தாளே, God can see your miracle. God can see your breakthrough. God can see your blessings. God can see your healing. கர்த்தர் உங்களுடைய அற்புதத்தை அவர் கண்களிலே பார்த்ததைத்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட எனக்கு தேவையானது ஒன்று தான், இதை நான் செய்வேன்னு நம்பு. அப்ப மகிமை உன் வாழ்க்கையிலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God didn't tell that you have to pray 40 days. Praise the Lord. ஆண்டவர் எந்த ஒரு கண்டிஷனும் போடல. ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு there is no any condition, no rules. ஒரு கண்டிஷன் கிடையாது. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 8:10 வாசிக்கும் போது, 8:10, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி,
இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். எதுக்கு ஆச்சரியப்படுகிறார்? விசுவாசம். ஹல்லேலூயா. எதுக்கு ஆச்சரியப்படுகிறார்? ஹல்லேலூயா. நம்மளை கண்டு ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறார். இங்கே வரும்போதே அவருக்கு தெரியும் எத்தனை பேர் நம்பிக்கையோட வந்தீங்கன்னு. ஆனால் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, they did not see miracle because of their unbelief. அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே கர்த்தர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. என்ன செய்யவில்லை? அற்புதங்கள். ஒரு வீட்டில் அற்புதமே நடக்கலைன்னா, விசுவாசி வீட்டில் அற்புதம் நடக்கல, விடுதலை ஆகல, அற்புதம் நடக்கல அப்படின்னா கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் சோதிக்கிறாரு, கர்த்தர் அடிக்கிறாரு, கர்த்தர் துரத்துறாரு, கர்த்தருக்கு கோபம், என்னை கண்டா அவருக்கு பிடிக்கிறது இல்லை, பாஸ்டருக்கு என்ன கண்டா பாஸ்டருக்கு பிடிக்காது, ஆண்டவர் கண்டாலும் ஆண்டவர் என்ன கண்டாலும் பிடிக்காதுன்னு சொல்லி சபையும் பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே கர்த்தர் அங்கே அற்புதம் செய்யவில்லை. நீ ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, உபவாசிக்கிற, காணிக்கை கொடுக்கிற, தசம்பாகம் கொடுக்கிற, ஆனா அற்புதம் நடக்கல. ஏனென்றால் நான் என்ன ஜெபிக்கிறேனோ அதை எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாததுனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவர் அந்த ஊர்ல அற்புதமே செய்யலையா. That God did not do many miracles because of their unbelief. You pray, nothing happens. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சா மாத்திரம்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போக முடியும். பணம் இல்லை, பொருள் இல்லை, உன் வேலை இல்லை, படிப்பு கிடையாது. கர்த்தர் விசுவாசிக்கு அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். மகிமைன்னு என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லா ஊரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இந்த வீட்டில் நடந்த அற்புதம். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாருன்னா, இந்த வீட்டில் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பதாக, இந்த வீட்டுக்கு அதுக்கு முன்பதாகவே அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் போயிருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பரப்பல வேலைகளை செய்கிறதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதே குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வரார். ஊருக்கு வரும்பொழுது மரியாள் வீட்டிலே இருக்கிறாங்க. மார்த்தாள் தான் ஆண்டவரை போய் பார்த்தா. இப்போ ஆண்டவரை போய் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, யோவான் ஹல்லேலூயா 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் ஹல்லேலூயா அற்புதம் நடக்கும். 25, 26, 11, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆல்ரெடி அந்த வீட்டை விசிட் பண்ணி இருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வந்த பொழுது அங்கே மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
மார்த்தாலோ ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி காணப்பட்டாள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவருக்கு எதுவும் செய்யக்கூடாதா? பணிவிடை செய்யக்கூடாது, அப்படி அல்ல. அந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கிற மரியாளுக்கு நல்ல ஒரு பங்கு அவள் தெரிந்தெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வீட்டுக்குள்ளே தேவன் செய்ய போகிற அற்புதத்துக்கு ஹல்லேலூயா ஆல்ரெடி கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே விசிட் பண்ணி இருந்தார், அந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும் என்பது கர்த்தருக்கு தெரிந்திருந்தது. அதற்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் வந்தார். உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்ற நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள் வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் இவனை நான் ரட்சிப்பேன். இந்த மாதிரி காலகட்டங்களிலே இவன் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அது ஒரு மரண ஆபத்தா இருக்கலாம், ஒரு மரண வியாதியா இருக்கலாம், ஒரு மரணத்தின் போராட்டமா இருக்கலாம், ஒரு பிசாசின் வல்லமைகள் இந்த வீட்டுக்குள்ளே கிரியேட் செய்கிறதா இருக்கலாம். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். It is very important to take water baptism. It is very important to invite Jesus as a personal savior in your life. Hallelujah. இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமாய் இருக்கிறது. நீங்க யாராவது ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் சீக்கிரமாய் உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போகிறார், அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார், அந்த வீட்டுக்குள்ளே தங்கினார், அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். அவள் அந்த வார்த்தையை கேட்டால் கர்த்தருக்கு தெரியும் ஒரு நாள் லாசரு மரித்து விடுவான். அவனை உயிர்ப்பிக்க வர வேண்டுமானால் இவர்களுக்குள்ள விசுவாசம் தேவையாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை பெருக்கத்தக்கதானே கர்த்தர் ஹல்லேலூயா முன்பதாகவே கர்த்தர் வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்க உள்ளத்திலே வந்திருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? வருகிற நாட்களிலோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்கள் உனக்கு நேரிட போகிற பொழுது இதோ கர்த்தர் அதற்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சந்தித்து விட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? because Jesus in me. ஹல்லேலூயா. கர்த்தர் என் உள்ளத்திலே இருக்கிறார், என் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அழிப்பதற்காக அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா மோசேவை பார்த்து சொன்னார்கள், ஏன் எகிப்துக்கு வந்தாய்? ஏன் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தாய்? எங்களை அழிக்கவா? எங்களை நிர்மூலமாக்கவா? இந்த வனாந்தரத்திலே சாவதற்காகவா வந்தோம் என்று முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு அநேகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அநேகம் பேர், எனக்கே இத்தனை பாடு, எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த வேதனை, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே என் வாழ்க்கையில் இத்தனைப்பட்ட பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? ஏன் இந்த ஊழியக்காரர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணினார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் முறுமுறுக்கிறது உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருவதற்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்றும் இந்த நேரத்திலேயும் உன் அவிசுவாசத்தை தூக்கி ஹல்லேலூயா வீசி எறிந்து விட்டு, எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நேற்று நம்பினேன் எனக்கு விடுதலை இல்லை, ஜெபித்தேன் விடுதலை இல்லை, ஹல்லேலூயா, நம்பிக்கை வீண் போயிருக்கலாம். ஆனால் இன்று ஃப்ரெஷ்ஷா உண்மையாகவே இன்று today I believe I'm going to see the glorious things in my life. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் காரியத்தை நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பாராக, உயிர்ப்பிப்பாராக. Let the power of resurrection, hallelujah, ora bashaba balaraga. உன்னுடைய ஜெப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செத்தவனை போல இருக்கலாம். ஒரு ஜெபம் இல்ல, ஒரு பைபிள் வாசிப்பு இல்ல, ஒரு பரிசுத்தம் இல்ல, ஒரு அர்ப்பணிப்பு இல்ல, ஒரு தேவ பயம் இல்ல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் நம்பிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
ஆவிலே அனலாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Be fire, always fire. Hallelujah. அக்னியாயிரு, அனலாயிரு. இதோ அக்னி மூட்ட வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. The Lord should kindle your faith. Hallelujah. உன்னுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். Yes, still I believe. Yes, hallelujah. I believe. Hallelujah. It is not over. Hallelujah. It is not over. Hallelujah. It is not over. Hallelujah. God is going to begin something in you. Hallelujah. Yes, believe. Say praise the Lord. Say praise the Lord. Say praise the Lord. You are special to God. One man, Jesus came. He left his mission. He left his mission. He left his ministry for one man. He came to Bethany for one man. ஒரு மனிதனுக்காக கர்த்தர் என்ன வேணா செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க கர்த்தர் தேடி வந்தார் என்றால், உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? Have faith in God. Have faith in God. Have faith in God. Oh Shababa la Rakababa. Oh Shababa la Rakababa. Oh Riyanda la Kashaka Nakabeba Raga. விசுவாசிப்போம். உடைந்த எலும்புகளை உருவாக்கக்கூடிய தேவன், இணைக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். ஆர்த்ரைட்டிஸ் சுகமாக்க முடியும். கேன்சர் கட்டிகளை மறைக்க முடியும். கிட்னியை புது கிட்னியா மாற்றி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. புது ஹார்ட்டா தேவன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. புது லிவராய் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. Because he is the creator. Hallelujah. Let there be light. Hallelujah. Let there be sun. Hallelujah. Let there be star. Hallelujah. Let there be sea. Hallelujah. Let there be water. Let there be mountain. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை. God wants to speak to your life. Hallelujah. You want to speak to your future. Hallelujah. உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய படிப்புக்காக, உன்னுடைய வியாபாரத்துக்காக, உன் சரீரத்தை தொடுவதற்காக God speaks now. You see, you are going to see the hallelujah glorious things. Hallelujah. Yes, 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 yes. மகிமையின் காரியத்தை தேவன் மகிமையானவர். வேதம் சொல்லுகிறது, அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் ஆவியானவர் மகிமைப்படுகிறார். Praise the Lord. You are worried about your enemies. You are worried about your shame. உன்னுடைய வெட்கப்பட்டு நிற்கலாம். உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம். உன்னை ஜனங்கள் நிந்தித்திருக்கலாம். உன்னை ஜனங்கள் ஏமாற்றி இருக்கலாம். People may go take right. மனுஷர்கள் எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீரே. மனிதர்கள் உன் மேலே ஏறி போயிருக்கலாம். உன்னை பயன்படுத்தி மனுஷர்கள் மேலே வந்திருக்கலாம். உன்னை ஏமாற்றி இருக்கலாம். உன் பணத்தை ஏமாற்றி இருக்கலாம். உன் சொத்துக்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே இடத்துல நான் மகிமையான காரியத்தை நான் செய்வேன். மகிமையான காரியத்தை செய்வேன். Praise the Lord. Still you see you are under someone. You are under slavery. You are under bondage. ஏதாவது பாவ பழக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்களா? இல்ல மனுஷனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களா? இல்ல மனுஷன் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். 2 கொரிந்தியர் 4:17. காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. Listen here.
What about my problem? What about my persecution? What about my sickness? What about my weaknesses? Hallelujah. என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் உண்டு, பலவீனம் உண்டு, போராட்டம் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தைகள் உண்டு. இத்தனை அவமானத்திலே கடந்து போகிறேனே, போராட்டத்திலே கடந்து போகிறேனே. விசுவாசியே, நாம் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, for your light affliction. Your affliction is, God says, it's a light. Hallelujah. You may think it's a very big problem. You say, hallelujah, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில கடந்து போய்கிட்டு இருக்கிறேங்க, யாருக்குமே தெரியாது, நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப affliction, ரொம்ப போராட்டம். Bible tells, hallelujah, it is light affliction. Say, hallelujah, hallelujah. How you can see your problem? உங்க பிரச்சனை எப்படி பார்க்கணும்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் it is light. கடன் பிரச்சனை, it is light. அவமானம், it is light. Hallelujah. Cancer, nothing. வியாதி, nothing. போராட்டம், nothing. அவமானம், nothing. Loan, nothing. அற்புதம் நடக்கல, nothing. அப்படித்தான் பைபிள் சொல்லுது பாரு. ஏன்னா இந்த பிரச்சனைகளை என்ன பண்ணு தெரியுமா? It will convert into glorious things. Hallelujah. Hallelujah. சொல்லுகிறது, which is bad for a moment. இந்த affliction எவ்வளோ சொல்லுங்க? It's for moment. உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் திரும்பி பாருங்க, எத்தனை பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் போயிடுது, ஒன்றுமில்லாமல் போய்க்குது. இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பட் திஸ் ப்ராப்ளம் த worketh for us for more exceeding an eternal way of glory. Praise the Lord. It converts this problem, all this suffering, all this pain, all this agony, அதிக கன மகிமையை உண்டாக்குறது. இந்த கஷ்டங்கள், இந்த சின்ன சின்ன உபத்திரவங்கள், you have to crush it in Jesus name. அது தூக்கி அப்படியே தலையில் வச்சுக்க வேண்டாம். உள்ளே வரும்போதே பிரச்சனை போகிற தலையில் வச்சுக்க வேண்டாம். You have to crush it in the name of Jesus. Still you are suffering with a small kind of this problem. Praise. இந்தமே பிரச்சனைகளை, போராட்டங்களையே நீங்கள் நம்ம வைத்து யோசித்து கொண்டிருக்கிறது அல்ல. தேவன் நம்மை வேறொரு பணிக்காக, வேறொரு காரியத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார். Hallelujah. God has called us to war against Satan. Still you are suffering with a small problem. How can you overcome a bigger problem? This is all small. Cancer is small. இங்கே போய் கொண்டிருக்கிற அத்தனையும் பைபிள் சொல்லுது லேசான உபத்திரமா. Praise the Lord. இந்த லேசான உபத்திரவத்துக்கு அதிக மகிமைன்னா, அதிக உபத்திரவுக்கு எவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் தருவார். ஆமென். Praise the Lord. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது பரலோகத்தில் உங்களுக்கு மகிமையை கர்த்தர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்யறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறார் நம்முடைய மத்தியில். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, விசுவாசம். என்ன எதிர்பார்க்கிறாரு? Do you have faith? என்று கேட்கிறாரு. வாசிப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28-29 வாசிப்போம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறார்களா என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். பாருங்க, ஆண்டவருங்க வந்து 2 குருடர்கள் வராங்க, கேட்குறாங்க, எங்களுக்கு பார்வை வேணும். அப்போ கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா, நான் உன்னை சுகமாக்குவேன்னு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு ஆண்டவர்? அப்போ நம்மக்கிட்ட தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விசுவாசம் நம்ம வச்சுதான். நம்புறியா, விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே நம்புகிறோம். உடனே கர்த்தர் அவங்க கண்ணு கொடுத்தார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி அல்லேலூயா சொல்லும்போது உனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அதுக்கு அடுத்தது மார்க், அல்லேலூயா, 9ஆம் அதிகாரம் 23, 24. ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, இங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக வருகிறார். தன் பிள்ளை வந்து பிசாசு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அவனை தற்கொலை பண்ண வச்சுட்டே இருக்குது. அடிக்கடி அவனை அழிக்க பார்க்கிறது. உடனே அப்பா கிட்ட கர்த்தர் கேட்க சொல்றாரு, நீ விசுவாசிச்சேன்னா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இஃப் யூ பிலீவ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்னு சொன்னார். இஃப் யூ பிலீவ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். என்ன விசுவாசிக்கிறேன்? நம்ம எதையும் நம்புகிறோம், அது ரொம்ப முக்கியம். நான் அழிஞ்சிடுவேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நீ கெட்டது நினச்சின்னா அது கெட்டது அப்படியே நடக்கும். நடுத்தருக்கு வந்துடுவேன்னா நீ நடுத்தருக்கு வந்துடுவேன். கர்த்தர் கேட்குறது, என்ன விசுவாசிக்கிற அதுதான் உனக்கு நடக்கும். கெட்டது விசுவாசித்தா கெட்டது நடக்கும், நல்லது விசுவாசித்தா நல்லது நடக்கும். அப்போ நல்லது விசுவாசிக்கணும்னா வேதத்தை படித்தா தான் நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும், பார்க்க முடியும். உலகத்தில் இல்லை, நம்மை சுற்றிலும் எதிர்மறையான காரியங்கள் தான் நடக்கிறது. நம்மை சுற்றிலும் வேண்டாத காரியங்கள் தான் நடக்கிறது. நம்முடைய கண்கள் வேதத்திலே பதிய வைக்கும் பொழுது தான் நம்முடைய விசுவாசம் அதிகமாகிறது. உடனே கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார், தன் மகனுக்கு விடுதலை கொடுத்தார். உடனே கேட்குறான், ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் விசுவாசம் கிட்ட இருக்குது, அது எப்படியாவது என்னை விட்டு போகணும்னு சொல்லி கேட்குறான். கர்த்தர் வந்து உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே அந்த மகனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. பாருங்க, தன்னுடைய விசுவாசத்தினால தன் கண்கள் திறக்கப்பட்டது. இவங்க தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்துக்கு விரோதமா சாத்தான் செய்ய முடியாது. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஒரு அற்புதம், ஒரு சீக்ரெட். இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குவார் அப்படின்னு நீ முழுசா விசுவாசித்துட்டா உங்க விசுவாசத்துக்கு விரோதமாக சாத்தானால ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சுற்றிலும் நெகட்டிவா நடக்குது, ஆனால் ஸ்ட்ராங்கா, எஸ் ஐ பிலீவ் ஐ வில் கோயிங் டு see miracle, நான் அற்புதத்தை பார்க்குறேன். ஒரு கடுகளவு கூட, ஒரு சின்ன ஒரு டாட்டு கூட உங்களுக்கு சந்தேகம் வராமல் நீங்கள் விசுவாசிச்சுட்டா சாத்தான் எதுவுமே செய்ய முடியாது. அவனுடைய கைகள் கட்டப்படும். ஆயுதம், ஃபெய்த்ங்கிறது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம். அது விசுவாசம் என்பது ஒரு ஆயுதம். எஸ், நான் சுகமாக்கப்பட போகிறேன், கர்த்தர் என்னை சுகமாக்குவார், என்னை விடுதலையாக்குவார், எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நீங்க நம்புங்க. சுற்றிலும் எதிர்மறையான ஆப்போசிட்டா நடக்கலாம், அதை நம்பாத. எதிரிகளை நம்பாத, ஆனா நம்பு, ஆண்டவரை நம்பு, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்பு. உலகமே எனக்கு விரோதமா எதிர்த்து வந்தாலும், உலகமே எனக்கு விரோதமா எதிர்த்து சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை சுகமாக்குவார் என்று நான் நம்புகிறேன். 1000 பேரு, 10,000 பேரு, 1,00,000 பேரு, 1,00,00,000 பேரு உன்னை பார்த்து இது நடக்காதுன்னு சொன்னாலும் உன் விசுவாசம் இது நடக்குன்னு நம்பினா உன் விசுவாசம் தான் ஜெயிக்கும்.
உங்க விசுவாசம் தான் ஜெயிக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்குமா. ஹல்லேலூயா. 1 யோவான் 5:3-4-5 சொல்லுது, our faith will overcome the world. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. நம்முடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய விசுவாசம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான், அல்லது அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் செஞ்ச அற்புதத்தை காட்டிலும் என்ன காட்டிலும் நீங்க பெரிய அற்புதத்தை செய்யணும், எதிர்பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதில் நம்ம விசுவாசித்தால் உலகம் அல்லது எதிர்த்து வந்தாலும் தேவன் நமக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோவான் 4:48-50. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவருடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமான் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் அனைவரும் விசுவாசித்தார்கள். அவனுடைய மகனுக்காக ஹல்லேலூயா ஒரு விசுவாசத்தோடு வந்தார். கர்த்தர் சொன்னார், உன் மகன் பிழைப்பான். போனான். அதே நேரத்தில் நம்பினான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஆண்டுடைய வசனத்தை நம்பினோம். இந்த வார்த்தையை முழுமையா நம்பணும். நம்பும் பொழுது மிராக்கிள் அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 9:22 வாசிப்போம். இயேசு திரும்பி அவனை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து வைத்தியனுக்கு கொடுத்து ஒரு சுகமும் கிடைக்கல. spent all her money for doctor. ஒரு சுகம் கிடைக்கல. கடைசியில் அவன் என்ன சொன்னா, மனசுல விசுவாசித்தான். ஆண்டவருடைய வஸ்திரத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தது, the hem of the garment, ஆண்டவருடைய வார்த்தை அதில் இருக்கும். அந்த வார்த்தையை தொடும். அது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை. ஆண்டவரை தொடும் பொழுது அவன் அந்த வஸ்திரத்தை தொட்டான். ஆண்டவருடைய வல்லமை அவன் மேல புறப்பட்டு போய் 12 வருஷம் இருந்த பிரச்சனை ஒரு நொடி பொழுதுல சுகமாக்கினார். கர்த்தர் கூப்பிட்டார், மகளே, என்ன நடந்தது? ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ சொன்ன, இத்தனை வருஷம் நான் பாடுபட்டேன், டாக்டர் நம்பினேன், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, சொத்தெல்லாம் போயிடுச்சு. நான் உங்க வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாக்க நம்பினேன். நான் நம்பினேன், என்னை சுகமாக்கிட்டார், என் பிரச்சனை மாறிடுச்சு. இதுதான் மகிமையான காரியம். கர்த்தர் சொன்ன, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை இந்த நிமிஷத்திலே, இப்பொழுதே, இந்த நேரத்திலேயே கர்த்தர் துவக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, இவ்வளோ விசுவாசம் 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 சொல்றீங்களே, அது எந்த கடையில் தான் கிடைக்குது விசுவாசம்? என்கிட்ட விசுவாசமே இல்லை பாஸ்டர். ஒரு நேரம் நம்புறேன், ஒரு நேரம் நம்புறது இல்லை. One day I believe that God is going to help me. On another day devil is telling, கர்த்தர் கை விட்டுட்டாரு. இது என்ன பிரச்சனை? மந்திரமா, பில்லிசுனிமா, பேயா, பிசாசா, குட்டிச்சாத்தானா? எதைத்தான் சொல்லல, சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் அவர் ஃபெயிலியர். நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தாமல், அதை நாம் பலப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரோமர் 10:17 சொல்லுது, இந்த விசுவாசத்துக்காக நாம போராட வேண்டும். இவ்வளவு நேரம் விசுவாசத்தை குறித்து பேசணும். அந்த விசுவாசம் தான் நம்ம பெரிய காரியங்களை செய்கிறது. ஆனா அந்த விசுவாசமே என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்யறது? வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் எப்படி வருகிறது?
கேள்வி அப்படின்னு என்ன கொஸ்டின் கேட்கறதுனால தான் ஹியரிங், கேள்வி. வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை கேட்க விசுவாசம். எப்படி கேட்க முடியும் வசனத்தை? நீ சத்தமா வாசித்தா நீ கேட்க முடியும். வாசிக்கும் போது உன் காது கேட்கும், உன் கண்ணு பார்க்கும். என் விசுவாசம் வளர்ந்தா என் வாழ்க்கை மாறுது. என் விசுவாசம் வளர்ந்தா என் பிள்ளை வாழ்க்கை மாறுது. என் விசுவாசம் வளர்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்த ஒரு நீதி எனக்குள்ள வருகிறது. So I will spend time by reading the word of God. Praise the Lord. ஆவியான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். He is going to establish you. Your job or your business or your study, whatever it may be, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினது போல உன் எல்லைகளை நான் பெரிதாக்க போகிறேன். உன் வியாபாரத்தை செழிக்க செய்ய போகிறேன். உன் படிப்பை செழிக்க செய்ய போகிறேன். உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். உன் ஜாபை நான் மாத்தி கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ வாங்குற சம்பளம் உனக்கு பத்துறதில்லை, உன் இன்கம் உனக்கு பத்துறதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், today is going to do glorious things. மகிமையின் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். மகிமையான காரியம். இந்த அற்புதம் நடக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்க போற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற, தேவனை துதிச்சு ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிற கர்த்தர் சொல்லுகிறார், have faith in God. When you have faith you can move the mountain. Praise the Lord. David, praise the Lord, he came, hallelujah, he stood against, hallelujah, Goliath. கோலியாத் சொன்னா, இன்னைக்கு நான் உன்னை அழிக்க போறேன். அவன் சொல்றான், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 43 47 வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரீபா ஷாபாலா ரகபாபா. Philistine said unto David, I am a dog that thou comest to me to with a stave. And the Philistine cursed David by his gods. Next. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காற்று மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களில் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விற்று வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காற்று மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Praise the Lord. பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைய விசுவாச வார்த்தையினாலே ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்சிடென்ட் எப்படி நீங்கள் மறக்காமல் இருக்கிறீங்களோ, இன்றைக்கி இதெல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை அது உங்களை மயக்க வேண்டும். பிரச்சனைக்கு பின்னால் நிற்கிற அந்த பொல்லாத ஆவிகள், அந்த மந்திரவாதி, மந்திரத்தின் கட்டு, பில்லிசூனியத்தின் கட்டுகள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் வருகிறேன். கர்த்தர் என்னை உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கையில் ஹல்லேலூயா இருக்கக்கூடிய ஆயுதங்களை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதத்தை கண்டு பயப்படாதீங்க, போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க. விசுவாசத்தோடு கோலியாத்தை தாவீது முறியடித்தது கர்த்தர் அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்றும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகமாக ஒரு நேரத்தை செலவிட முடியுமோ அவ்வளவு நேரத்தை செலவிடுஞ்சின்னா பாருங்க, உட்கார்றீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க இல்லைங்களா? பைபிளை வாசிக்க வாசிக்க வாசிக்க
உங்களுடைய விசுவாசத்தில் இருக்க விசுவாசம் பலமாகுது. நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. எப்படி நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது உங்கள் உடம்பு எப்படி நல்லா ஸ்ட்ராங் ஆகுதோ, எந்த வியாதி வராமல் இருக்கிறதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க 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 நீங்கள் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் தடைகள் எல்லாம் முறியடித்து முன்னால் போக முடியும். பைபிள் வேர்டு மறக்க வேண்டாம். அந்த வேர்டு தான் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். உங்கள் விசுவாசத்தான் மகிமையின் காரியத்தை செய்யும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த ஒரு குடும்பம். கர்த்தர் வந்தார், தரிசித்தார், பேசினார். ஆபிரகாமே, நான் உன் காமிக்கிற தேசத்துக்கு நீ போனேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதங்களை சொன்னார். அவன் யாரு என்னன்னு கூட எதுவும் கேட்கல, நம்பினான். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது 18-23, தன் சரீரத்தில் செத்து போனது, தன் சரீரம் செத்து போனது, ஆனாலும் கர்த்தரை நம்பினான். எனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார் என்று நம்பினான். கர்த்தர் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க விசுவாசம் நீதிமானாய் மாற்றுது. உங்க விசுவாசம் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மார்த்தாள் சொல்லுகிறார், ஆன்மாண்டவரே, நீ தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வந்தார், நின்னாரு, லாசருவே கம்ஃபோர்ட். அவ்வளவுதான். 4 நாள் செத்தவன், ஹல்லேலூயா, 4 நாள் கழிச்சு லாசருவே வான்னு சொன்ன உடனே செத்தவன் வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு முன்னாலே தான் சொன்னார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். உங்க விசுவாசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுபவமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. செத்த லாசரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, நாமெல்லாம் சாகல, உயிரோடு இருக்கிறோம். கேட்கக்கூடாது, வெக்கம் தானே. செத்தவனே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும்னா உயிரோடு இருக்கிறவன் நம்ம கேட்க முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது மகிமையான காரியம். ஓ ராபா, எல்லாம் செபிங்க, எல்லாரும் செபிங்க. Have faith in God. Hallelujah. மகிமையான காரியம். Lift up your hands towards God. கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, இந்த காரியத்திற்கு ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நான் மகிமையின் காரியத்தை பார்க்க போகிறேன். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே ராஜா, மார்த்தாளை பார்த்து நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி, அது மனுஷனுடைய மகிமை அல்ல, இது தேவனுடைய மகிமை, இது தேவனுடைய செயல். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய செயல் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும். இன்னொரு முறை என்னை தொடும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, Lord, one more time, one more time, touch me Lord, touch me Lord, one more time. ஒரு விசை தொடுங்க ஆண்டவரே. என் விசுவாசத்தை மன்னிங்க ஆண்டவரே. குடி பழக்கத்தில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடந்த கெட்ட சம்பவங்களை நான் மறக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கூப்பிடு, ஏதோ ஒரு அற்புதத்தை உன்னை தேடி வரப்போகிறது. ஒரு விடுதலை உன்னை தேடி வரப்போகிறது. ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் தம் தூதர்களை இந்த இடத்துல கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஒரு ஜெப அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு ஜெப மழை இறங்குகிறது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறாய்.
அந்த மகிமையான அற்புதத்தை பார்க்க போகிறார். உன் உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உன்னை படிக்க வைப்பார். உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னுடைய ஃபீஸ் கர்த்தர் பே பண்ணுவாரு. God will pay your fees. Hallelujah. God will build your home. Hallelujah. உன் வீட்டை கர்த்தர் கட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. உனக்கு ஏற்ற நேரத்திலே உனக்கு வாழ்க்கை துணையை கர்த்தர் அனுப்புவார். Hallelujah. ஏற்ற நேரத்திலே ஒரு வாழ்க்கை துணை அது மகிமையா இருக்க போகிறது. உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் அனுப்ப போகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்னும் 2 வாரத்திற்குள்ளாக உன்னை தேடி வருகிற ஒரு அற்புதத்தை நான் பார்க்கிறேன். ஒரு மகிமையின் காரியம் உன்னை நடக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வியாபாரம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாபாரத்தை நான் பெரிதாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வியாபாரத்தை I'm going to establish your business. உன் வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை வியாபாரத்தை துவங்குங்கள். கர்த்தர் அதை அபிஷேகம் பண்ண போகிறார். ஓ ஜெபம் பண்ணு. Pray for your education. Pray for your education. All youths, pray for your career. Pray for your education. Pray for your future. Parents, hallelujah. உன் பிள்ளைகளுக்காய் கதறு கூப்பிடு. ஆண்டவர் மகிமையின் காரியத்தை இதோ பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதோ உங்க மேலே இறங்கி வருகிறது. உன் வீட்டுக்குள்ளே வருகிறது. உன் வியாபாரத்திலே வருகிறது. உன் சரீரத்தின் மேலே இறங்குகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு உரியா மாலாகா துனியா தரிபிஷா மாலாகா உரதனா கட பரகதரகா உரபிலா கத ரகபாபா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவருடைய மகிமையை நான் தேடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசற்படியிலே உட்கார்ந்திருப்பதே என்னுடைய நோக்கமா இருக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கையை இருதயத்து மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, இந்த பூமியிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழும்பும்படி நீர் வந்தீர். எங்களை ரட்சிக்கும்படி வந்தீர். எங்களை ரட்சித்தீர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் உள்ளத்திலே நீர் வந்து கிரியை செய்தீர். இப்பொழுதுமா இந்த காரியத்துக்காக செபிக்கிறோம். மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்கப்பா. நம்பினவர்கள் எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. ஆண்டவரே, எனக்கு கதி இல்லை. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி இருக்கிறீரே. நம்பினோர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆண்டவரே, மத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் அப்பா என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் வியாதியிலிருந்து, சோதனைகளிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ, லாசரு உயிரோடு எழுப்பினது போல இங்க யாராலும் எனக்கு இந்த அற்புதம் செய்ய வேண்டும், இது அற்புதம் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஸ் லார்ட், மகிமையின் காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, தூதர்களை அனுப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கலாம், லட்சமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம். என் தேவனால் செய்ய முடியும். ஆண்டவரே, வீடு கட்டுகிறவர்களுக்கு வீட்டை கட்டி பலன் தாரும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தாரும். மந்திரத்தினாலும் பிசாசினாலும் கட்டப்பட்டவர்களுக்கு கர்த்தரே விடுதலை தாரும். ஆண்டவரே, நல்ல வேலைகளை தாரும், நல்ல வருமானங்களை தாரும். கேட்கிற இந்த காரியத்தை இருந்தாலும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் செய்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார்.
என்று சொன்னீரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த மகிமையான காரியத்தை நீ செய்வீராக. We release that anointing, the great miracle in their life, oh God. We apply the blood of Jesus upon everyone, from small to big. In Jesus' name we pray. Amen.